ஓகேவா? இது எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, இது வந்து தான் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இண்டிகேட்டர் போட்டோம்னா அந்த ஸ்டார்ச்னா நமக்கு இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டர் இண்டிகேட் எண்ட் பாயிண்ட்ஸ். இதில் வந்துச்சா நம்ம டார்க் கலர் என்ன கொண்டு வந்துட்டோம்? ஒயிட் கலர் இல்லை, திஸ் இஸ் லைட் க்ரீன் கலர், நாட் ஒயிட் கலர். திஸ் இஸ் க்ரீன். க்ரீன் தெரியுதா? லைட் க்ரீன் தெரியுதா? லைட் க்ரீன் தெரியுதா இல்லையா? இப்போ தெரியுதா? கலர்லெஸ். திஸ் இஸ் கலர்லெஸ். திஸ் இஸ் கலர்லெஸ். இது ஒயிட் ஒயிட்டா இது லைட் க்ரீன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்போ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் நம்ம இண்டிகேட்டர் போட்டோம்னா அந்த இண்டிகேட்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு கலர் சேஞ்ச் ஒரு கலர் சேஞ்சை தெரிஞ்சுக்கலாம். அது சாதாரண உனக்கு சொல்லிக் கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? இதில் வந்து ஆசிட் பேஸ் ரேடியேஷன் செய்யலாம். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்டிமேட்ரி அமௌண்ட்டாக நம்ம கிவன் சொல்யூஷன் என்ன கொடுக்குறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கிவன் சொல்யூஷன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னா அதோடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் என்ன இருக்கும்? கிராம். எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதே மாதிரி சாதாரணமாக நம்ம வாட்டர் அனாலிசிஸ் பண்ணலாம். கால்சியம் இருக்கா, மெக்னீசியம் இருக்கா, குளோரைடு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் அந்த இண்டிகேட்டர் மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு எண்ட் பாயிண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வாட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்னா how much amount calcium இருக்குது, வாட்டர் எவ்வளோ மெக்னீசியம் இருக்குது, வாட்டரில் how much amount குளோரைடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக அந்த கெமிஸ்ட்ரியில் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?